உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்திற்கான கோச்சார கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு, ஒவ்வொருடைய ராசிக்கு மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போகிறாங்க, யோக பலன்களா, அவயோக பலன்களா, அவயோக பலன்களாக இருந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது கோச்சாரம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோள் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, உங்களுடைய பிறந்த ராசிக்கு அது எந்த ஸ்தானமாக வருது, ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன யோகங்களை கொடுக்கும், என்ன அவயோகங்களை கொடுக்கும், இப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அன்பும் அக்கறையும் தாய் உள்ளமும் ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பண்பும் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள், கடின உழைப்புக்கு பெயர் போன ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரகச்சூழல்கள், கோச்சார நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் மாதம் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு மிக சிறந்த நல்ல யோகங்களை கொடுக்குற ஒரு நிலையில தான் இந்த மாதமே தூங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இதே ஒரு மிக சிறப்பான யோகம் தான். 2 அசுபர்களும், அதாவது சனி மற்றும் ராகு 2 பேரும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களில் இருக்காங்க. 10ஆம் இடத்து ராகு தொழிலில் பல விதத்தில் நமக்கான யோக பலன்களை, வருமானத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ர நிலையில் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த வக்ர நிலையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் எப்போயுமே லாபஸ்தானத்தில் இருக்கிற நிலையில் வக்ரம் அடையும் போது மிக சிறந்த யோக பலன், நல்ல நல்ல மாற்றங்களை வாழ்க்கையில் கொடுப்பாருன்றது ஜோதிட விதி. அதையும் கடந்து அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசார நிலையில் கடக ராசிக்கு, அதாவது தன்னோட உச்ச வீட்டுக்கு போகிறார். குரு உச்ச பலம் அடைகிறதுன்ற நிலையில் ராசியினருக்கு ஒரு ஜாதகத்தில் குரு உச்சமோ ஆட்சியோ நல்ல நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த நேரத்துலையும் பணம் சார்ந்த பற்றாக்குறைகளோ பிரச்சனைகளோ வராது. சரியான நேரத்தில் சரியான உதவிகள் நல்ல விதத்தில் அவங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 8-11க்குரிய கிரகம் அமர்றதுன்றது ரொம்ப சிறப்பானது. 8-11க்குரிய குரு உச்ச பலத்தோடு அமரும்போது குரு உச்ச பலம் பெறும்போது பொதுவாக எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்களை கொடுப்பாரு. பொருளாதார முன்னேற்றங்களை கொடுப்பாங்க, குழந்தை பாக்கியம், செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. இதில் அதிசார நிலையில் வர்ற அதிசார நிலையில் தான் வரக்கூடிய ஸ்தானத்துக்கு, வரக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னதாகவே அதிவிரைவாக வந்துடுறது தான் அதிசாரம். ஸோ அந்த நிலையில் அங்கே இருந்த மாதிரி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு தன்னுடைய 9ஆம் பார்வையை கொடுக்க போகிறார். உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, தன்னுடைய வீடு, குருவுடைய வீடுன்றது மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு, வக்ர நிலையில் இருக்க சனிக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறார். குரு பார்வையோடு இயங்கக்கூடிய வக்ர சனியும் அதிசார நிலையில் இருக்க குருவும் உங்களுக்கு தாறுமாறாக அள்ளி கொடுக்க போகிறாங்க பொருளாதார முன்னேற்றத்தை. அதுக்கு நீங்கள் உங்களோட எடுத்த முயற்சிகளை தயக்கம் இல்லாமல் சந்தோஷத்தோடு தைரியமாக செய்யுங்க. நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான காலமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. அது கூட இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கடனை குறிக்கக்கூடிய செவ்வாய் அங்கே 6ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ கடனால் சிக்கல் வருமானா இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி புதன் இந்த மாத துவக்கத்திலே பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு செவ்வாயோடு போய் சேர்றாரு. உங்களுக்கு யோகங்களை செய்யக்கூடிய யோகாதிபதியாகவும் தனஸ்தானம் அதிபதியான புதன் செவ்வாயோடு சேரும்போது உங்களுக்கு கடனால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றாரு. அதாவது உங்களோட சேவைகள் மூலிமா, உங்களோட பேச்சுக்கள் மூலிமா உங்களுக்கு தொழிலில் நிறைய வருமானங்களும் புது நல்ல மாற்றமும் ஏற்படுறதுக்கான ஒரு அருமையான காலமாக இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய 6ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா துலா ராசியில் புதன் செவ்வாயும் இருக்குது. அவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்க போகிறாரு. அது கடகராசியில் உச்சம் பெற்ற குரு இருக்க போகிறாரு. அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய நட்பு வட்டங்களை பெருசாக்கிறீங்களோ, நிறைய பேரோட நட்புகளை வளர்த்துக்கிறீங்களோ, அதன் மூலியமாக நீங்கள் பேச உங்களுக்கு காசு அப்படின்ற மாதிரி உங்களோட துறையில், நீங்கள் உங்கள் துறையில் உங்களோட மார்க்கெட்டிங், உங்களுடைய நீங்கள் சொல்லித்தர விஷயங்கள், உங்களோட வாடிக்கையாளராக வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நல்ல விஷயங்கள், இது மூலியமெல்லாம் உங்கள் தொழில் பன்மடங்கு உயர்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் அமையப்போகுது. இதெல்லாம் தாண்டி உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த மாத துவக்கத்திலே அவருமே தன்னோட நீசஸ்தானத்துக்கு போகிறார். நீசஸ்தானமாக இருந்தாலும் ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், யோகஸ்தானத்துக்கு ராசி அதிபதி போகிற அமர்றது உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் தான். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சூரியன் அங்கே தான் இருக்கார். தனிச்சு சுக்கிரன் இருந்தால் பலம் குறையிறதை நம்ம எடுத்துக்கலாம்.
ஆனால் சூரியனோட இணைஞ்ச சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அதியோகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு யோக பலன்களை கொடுக்கும், மனம் விரும்பின விஷயங்களை செய்கிறதுக்கான சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை தாண்டி இங்கே சூரியன் வந்து நம்ம நீசன்னு எடுத்துக்க முடியாது கன்னியில் இருக்கிறதுனால. ஏன்னா கன்னி ராசிக்குரிய புதன் வந்து சுக்கிரனுடைய உங்கள் ராசி அதிபதியோட இன்னொரு வீடான துலாத்தில் இருக்கார். துலா ராசியில் புதனும் துலா ராசிக்குரிய சுக்கிரன் வந்து கன்னியிலும் இருக்குது. பரிவர்த்தனை ஒரு நீசம் பெற்ற கிரகத்தோட ஒரு அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால சுக்கிரன் நல்ல நிலையில் தான் இருக்கார். ராசிநாதன் நிலை ரொம்ப முக்கியன்றதுனால சுக்கிரன் வந்து இந்த மாதம் முழுதும் நல்ல நிலையில் தொடர போகிறாரு. உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போகிறாரு. மனம் விரும்பின விஷயங்கள் என்னென்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை தாராளமாக எந்தவித சங்கடமும் இல்லாமல் உங்கள் கை காசை போட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு செய்கிறதுக்கான வாங்கி அனுபவிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட கடன் சார்ந்த விஷயங்கள், உங்களோட கடும் முயற்சிகள் இது எல்லாமே வந்து நிச்சயமாக உங்களுக்கு போராட்டத்தையும் வெற்றிகளையும் அந்த போராட்டங்கள் மூலிமா வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் உங்களுக்கு வந்து பல விதத்துலையும் பல முன்னேற்றங்களை ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் லைஃப்பில் ஏற்பட்டு இந்த அக்டோபர் மாதம் முழுதும் உங்களுக்கு வந்து சிறப்பான யோக பலன்களை அமையுன்றதை நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். அனைவரையும் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக அரவணைத்து கொண்டு போகின்ற அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? நேர்களே, உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாத பலன்களில் டைரெக்டாக பலனுக்குள்ளே போயிடும். கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக்கமும் முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ எல்லாமே என்ன பண்ணுறோம், ஷார்ட்டாக உங்களுக்கான பலன்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக வரன் பார்த்து வரனே பார்க்க வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. எத்தனை தடவை தான் ஐயா நாங்கள் ஒரு மாப்பிள்ளையை தேடி வரன் தேடி அலையிறது, அதே போல் பொண்ணு தேடி வரன் தேடி அலையிறது, எங்களால் முடியலை. எங்களுடைய கேரக்டருக்கு ஒத்து வந்தால் ஜாதகம் ஒத்து வரமாக்கு, ஜாதகம் ஒத்து வந்தால் ஃபேமிலி பிடிக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான சரியான மாதம். நீங்கள் கண்டிப்பாக முழு முயற்சி எடுங்க, உங்களுக்கான வரன் உறுதியாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, அந்த பணம் திரும்ப வரவே மாட்டேங்குது, என்ன பண்ணனே தெரியலை, ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது, இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு கவலை இருக்குது அப்படின்னா பொதுவாகவே இந்த கோச்சார பலன்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கு 20% சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுடைய எதிராளியின் ஜாதகம் வலிமை இழந்திருந்தால் இப்போ நடக்கிற இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பணத்தை பெற்றுத்தரும். அவரே தேடி வந்து கொடுப்பார். நீங்கள் அங்கே போய் சண்டை போடணும்னு அவசியமே இல்லை, கேட்க மட்டும் செய்யுங்க. இந்த மாதம் துவக்கத்தில் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வருதான் பாருங்கள். அப்படி 10ஆம் தேதிக்குள்ளே வரலைன்னா நீங்கள் 15ஆம் தேதி ஒரு தடவை கேளுங்க, 22ஆம் தேதி ஒரு தடவை கேளுங்க. இந்த 2 டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான ஒரு கரெக்டான டேட். அந்த டேட்டில் நீங்கள் கேட்கும்பொழுது உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் உங்களுடைய பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க, கடுமையாக உழைச்சி அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல, அப்போ நமக்கான ஒரு போஸ்டிங் வரணும், நமக்கான ஒரு அங்கீகாரம் வரணும்னு சொல்லி காத்திருந்தீங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயம், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகளும் கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கு. மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க, அது பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மகிழ்ச்சி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு இயக்கம், ஒரு ஆக்கம், ஊக்கம் என்ற சூழ்நிலைகள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நடக்க போகுது. நீங்கள் கரெக்டாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக, ரொம்ப மாதமாக கூட வச்சுக்கலாம், இதை செய்யலாம் வேண்டாம்னு சொல்லி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதம் உறுதியாக தடைகளை எல்லாம் அப்படியே சுக்கு நூறாக்கி
உங்கள்கிட்ட வந்து கொடுத்துரும். நீங்கள் முயற்சி மட்டும் எடுங்க. அதற்கான என்ன சொல்லுவோன்னா, எப்பொழுதுமே பயிற்சி, முயற்சி, வெற்றி. ஓகேவா? அதற்கான அமைப்பு உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. அதேபோல் நம்முடைய ரிஷபராசி என்பர்களில் குடும்ப உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்னதாக விரிசல் ஏற்பட்டிருக்கு. உங்கள் கணவர் உங்கள் கூட பேசவே மாட்டேங்காரு. முழுமையாக நான் அன்பு வச்சுருக்கேன், என் அன்பை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு. அவர் என்கிட்ட பாசம் காட்டுறதை விட மற்றவர்களிடம் பாசம் காட்டுவதே தன்னுடைய குறிக்கோளாக வச்சுருக்காரு. நான் என்ன தான் பண்ணனே தெரியல அப்படின்னு கவலைப்படுற சகோதரிகளுக்கு சொல்லுவது என்னென்னா, உறுதியாக உங்களுடைய கணவர் இந்த மாதம் ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. முழுமையாக உங்களை புரிஞ்சு உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. மற்றவர்கள் மீது காட்டிய ஒரு போலியான அன்பை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அவங்க காட்டுறது போலியான ஒரு அன்பு தான், இவரும் காட்டுறது போலியான அன்பு தாங்கிறத அவரே உணர்ந்து உங்களிடம் பேசுவதற்கான, உங்களுடன் அன்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். அப்படி 20ஆம் தேதி, இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே இது நடக்கலைன்னா நீங்கள் 21ஆம் தேதி என்ன பண்ணுங்கள், உறுதியாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. ஐயா நடக்கலை சார், நான் என்ன வழிபாடு செஞ்சால் நடக்கும் கேளுங்க, உறுதியாக உங்களுக்கான வழிபாடு சொல்கிறேன். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் பேசுவதற்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படும். ஓகேவா? 20ஆம் தேதிக்குள்ளே நடந்துருச்சு சொன்ன மாதிரின்னு சொல்லி உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கண்டிப்பாக தெரிவிங்க. ஓகேவா? ஸோ அது சிறப்பான விஷயம். இந்த மாதத்தில் வந்து மெயினாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்களில் கவனமாக இருங்க. ஓகேவா? யாருக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு கவனமாக கொடுங்க, இல்லைன்னா முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. கொடுக்காம தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கிருஷ்ணன் வழிபாடு பின்பற்றும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்களுடைய ஊரில் பக்கத்தில் கிருஷ்ணன் இருக்காராம் பாருங்கள். கிருஷ்ணனை போய் நீங்கள் கரெக்டாக வெள்ளிக்கிழமையில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கவலைகளும் நீக்கி உங்களுடைய மகிழ்ச்சியை மட்டும் கொடுப்பதற்கான ஒரு பாக்கியத்தை கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கொடுப்பார். ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள். ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரம். ரிஷபம்னாவே குடும்பத்துக்காக செஞ்சு ஏமாறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. நிறைய செஞ்சேன் சார், செஞ்சுட்டு இப்போ கடைசியில் நடுத்தரில் நிற்கிறேன் சார், யாரும் என்ன மதிக்கலை, செய்யலை, எனக்கு எதுவும் உதவினா யாரும் பண்ண மாட்டுறாங்க, நான் ஓடி உதவி பண்ணேன், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பண்ணேன், கடைசியில் நான் இன்றைக்கி தெருவில் நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி என்பதுக்கு உண்டு. ஆனால் அது நேரம் சரியில்லாத காலகட்டத்தில் தான் இது மாதிரிலாம் அமையும். உண்மையிலே நீங்கள் செய்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்லாவே இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பிரச்சனைலையும் சில சமாளித்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்த நன்மைகள் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காரணம் என்னென்னா, ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு அதிச்சாரம் பெறுறாரு இந்த மாதம் அக்டோபர் 19ஆம் தேதி. அது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய். இதெல்லாம் ஒரு பெரிய பிரமாதமான ஒரு அமைப்பு. அப்போ இந்த ரிஷபராசி என்பவர்கள் என்ன பண்ணணும் இந்த மாதம் அப்படின்னா, வேலையில் பிரச்சனையா ஒன்றுமே கவலைப்படாதீங்க, வேறு வேலையை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி தான் சார் 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக நடந்தே தீரும். என்னென்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைன்னா, ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் சில ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஏன்னா ராசியிலே சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், நல்ல ஒரு பேர் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டு தான் கொடுப்பீங்க, வேலை செய்வீங்க. நிறைய பேர் போஸ்ட்டு தான் பெரிய போஸ்ட்டு சார், நானாக ரொம்ப மோசமான வேலையை செஞ்சுட்ருக்கேன், மற்றவங்களோட ரொம்ப கம்மியான லெவலில் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லவங்க இருப்பீங்க. ஆனால் அந்த போஸ்ட்டுக்காக ஏமாறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி. அதனால் ரொம்ப பெருசாக போஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கிடைக்கிற வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணி சேரக்கூடிய நேரம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதை செய்யலாம். வேலை இல்லாதவங்க யோசிக்காதீங்க, கிடைக்கிற வேலைக்கு போயிருங்க. ஏன்னா இந்த நேரம் நல்ல நேரம். நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா வர்றது எல்லாமே உங்களுக்கு நல்ல வேலை தான் வருது.
என்ன நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் இருக்காது, பொசிஷன் இருக்காது, அதனால் நல்ல வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வேலையை எடுத்து உங்கள் திறமையை காமிச்சிங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்கத்தில் வேலைக்கு தேடக்கூடியவர்கள், பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இந்த வெளிநாடு போகிறதுக்கு டோஃபெல், ஜிஆர்இ, அதுமாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 5ஆம் இடத்துல பயிற்சியாகிறார். 4ஆம் அதிபதி 5ல் பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம், நீங்கள் பிறந்த அதுக்கப்புறம் செய்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு சார், ஏதோ இந்த தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதை செய்யலாம். தீபாவளி அப்படின்னாவே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய சம்பளம்லாம் கொடுக்கணும், செய்யணும்னு ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஈஸியாக வந்துடுவீங்க. நிறைய பணம் வரும், கவலைப்படாதீங்க. அதை சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணுங்கள். நிறைய ரிஷபராசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் தப்பாக மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. அதனால் ஏதோ ஒன்று முதல்ல யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. முதல்ல எது மனசில் தோணுதோ அதை செஞ்சுருவாங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா தொழிலில் ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும். கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய வாய்ப்புகள் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, நிறைய பணம் வரும். அதே போல் கடனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம். குழந்தை பிரச்சனை இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் போயிடுங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. போயிட்டு நீங்கள் தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல குரு 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் என்னன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு, வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டு போய் இருக்கேன் சார், நான் அங்கே தான் இருக்கேன், இங்கேயுமே வேலை போயிடுச்சு, பிரச்சனை இருக்குது, நிறைய தொல்லைகள் இருக்குது, கணவன் மனைவி சேர்ந்து வேலை பார்த்தோம், கடைசியில் என் ஒய்ஃபுக்கு வேலை போயிடுச்சு, இல்லை எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாற்றத்தை, வேலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான, குழந்தைகளால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இடம் வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. வீடு, வண்டி, வாகனம் விற்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் செய்யலாம். கொஞ்சம் வீடு கட்டுறது செய்யறதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செயல்படுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. அவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. காதல் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம். காதலில் வெற்றி, காதல் பண்ணணும்னு நினச்சி வீட்டில் போய் சொன்னீங்கன்னா வீட்டில் ஒத்துக்கிட்டு திருமணம் செய்து வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உள்ள மாதம். இந்த மாதம் சந்திராஷ்டிரம் நாட்கள் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி. அந்த நாட்களில் எந்த புதிய விஷயங்களும் செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி. அது மட்டும் இல்லாமல் 29ஆம் தேதி, 30ஆம் தேதி நல்ல நாட்கள். அந்த நாட்களில் எல்லா விஷயமும் செய்யலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிஷபராசி அன்பர்கள்ல உங்களுக்கு 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிடம். இந்த கார்த்திகை பாத்தீங்கன்னா சூரியனுடைய அம்சம், அடுத்து ரோஹிணி சந்திரன், அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் செவ்வாயினுடைய அதிபதி. இந்த மாதிரியாக சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களின் தன்மை அதிகமாக இருக்கும். ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த 4 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், இந்த மாதிரியான 4 கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல சந்திரன் உச்சம் அடைகிறார். இந்த ராசியில, ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று
சந்திரன் உச்சம் அடைகிறதுனால அதிகப்படியாக லேடிஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த ரிஷப ராசி என்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை அடையக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். ரிஷபராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மாதிரி வேற யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த திறமைகளும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு இழப்புகளை எந்த இடத்துல இவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல பாசத்தை அதிகமாக வச்சு அந்த பாசத்தின் மூலமாக இவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்னு நினைக்கும் போது அதனால மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் சந்திக்கிறாங்க. நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த 2 வருடத்துல அந்த ஜென்ம குருவாக இருக்கும்போது நிறைய விவாகரத்து வழக்குகள், விவாகரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருடம் 3 வருடம் கழித்து வந்த விவாகரத்தே கிடையாது. ஒரு 5 வருடத்துக்கு மேலாக அந்த குடும்பத்துல வாழ்க்கை நடத்தின அதிகமான பேர் இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த கடந்த ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி விவாகரத்து பெற்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்னை புரிந்த நபர்கள் கூட என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகள் ஏமாற்றம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாகிறாரு 5ஆம் இடத்துல. அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள்ல சில ஏமாற்றங்கள் இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்கள் இப்போ உறவுகள் மத்தியில நம்ம இருக்கிறத விட தனிமையில் இருக்கிறது தான் மேல் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. எவ்வளவோ விஷயங்களை நாங்க கடந்து வந்திருக்கிறோம். அந்த கடந்து வந்த சூழ்நிலைகள்ல எங்களுக்கு முக்கியமா அந்த உறவுகள் மீது ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா அந்த உறவுகளே எங்களை ஏமாற்றி எங்களை தனிமரமாக விட்டுட்டு போகும்போது இனிமே அந்த உறவுகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையவே தனியாக ஒரு கடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு தசை, அடுத்து பாத்தீங்கன்னா சனி தசை, இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும். குரு தசை அல்ல சனி தசை இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை டிரான்சிட்ல இருக்கும். இந்த ராகு திசை எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு காதல்னால அதிகப்படியான ஒரு தோல்விகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க ரொம்ப எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கிறீங்க. காதல் பண்ணும் போது கிரகங்கள் வேற மாதிரி செயல்படும். நிறைய பேர் கேட்டுக்கோங்க, காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரிஷபராசி என்பர்களா இருக்கிறீங்க அப்படின்னா அத கொஞ்சம் மனசுல வாங்கிக்கோங்க. ஏன்னா காதல் செய்யும் போது எல்லாருமே நல்லாதான் இருக்கிறாங்க, ஆனா திருமணத்திற்கு அப்புறம் அப்படியே மாறிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லார்கிட்டயுமே இருக்கு. இதற்கு உண்டான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் பண்ணும் போது கிரகங்கள் ஒரு மாதிரியாகவும் காதலுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை, குடும்ப உறவுகள், மனைவியாக போறாங்க, கணவராக போறாங்க, இந்த மாதிரியான ஒரு உறவுகளுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த கிரகங்கள் வேறு விதமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால எப்போதுமே கிரகங்கள் ஒரே தன்மையோட செயல்படாது. அதுலயும் பாத்தீங்கன்னா கிரகங்கள் மாதம் மாதம் பெயர்ச்சி ஆகுது. அந்த பெயர்ச்சி ஆகும்போது ஒவ்வொரு தன்மையையும் ஒவ்வொரு நேரத்துல அந்த கிரகங்கள் அடையும் போது அதுல நிறைய மாற்றங்கள் வரும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல அந்த காதல்ல மிகப்பெரிய ஒரு மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை ரீதியான சில இழப்புகளும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது நீங்க போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண இடத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியா இருக்காது. ஐயோ நம்ம என்னடா இது நல்லா நினைச்சு வந்தோம், ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப வேலையே பாத்தீங்கன்னா வேற விதமாக இருக்கே, நமக்கு கொடுத்த டெஸ்டினேஷன் வேற, ஆனா இவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் வேற. அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. இதுதான் இந்த ராசி அதிபதி நீச்சமாக போகக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும். கவலைப்படாதீங்க.
இதுக்கு ஒரு தற்காலிக சூழல் மட்டும்தான். இந்த இடத்துல இருந்து நீங்க வெகு விரைவில் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியாக ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். உங்களை தேடி வாய்ப்புகளும் உங்களை தேடி ஒரு தொழில் அமைப்புகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க ஒழுங்கான ஒரு முறையில பயன்படுத்தினீங்கன்னா, அதாவது இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே நிறைய கேர்லெஸ்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன் கேர்லெஸ்னஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா, தன்னை நம்பி வந்த தொழிலாளிகள் தனக்கு சாதகமாக தான் எப்போதுமே வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மையினால ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஆர்டர்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னா அதை அவங்க தொழிலாளர்கள் கிட்ட, தன்னிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு இவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்துருவாங்க. ஆனா இவர்களினுடைய அந்த தொழிலாளர்களோ வேலை செய்பவர்களோ பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க. அதுல கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க தொழில் ரீதியாக அதிகப்படியாக கவனக்குறைவு இருக்கிறதுனால அதிக இழப்புகளை சந்திக்கிறீங்க. இது யார் மேல குத்தம்? இப்போ நீங்க உங்களுடைய தொழிலாளர்களை போய் நீங்க சத்தம் போடுவீங்களா, இல்ல உங்க மேல இருக்கக்கூடிய குற்றத்தை மாற்றிக் கொள்வீர்களா அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களை தேடி வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். யார்கிட்ட என்ன வேலை சொல்லணும், எந்த வேலைகளை பொறுப்புகளை ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். இனிமேல் கொண்டு பாருங்க, உங்களுடைய தொழில்ல ஒரு கணக்கச்சிதமான ஒரு அமைப்புகள் இருக்கும். அதாவது இந்த இடத்துல இந்த வேலை நடக்கணும், இது நடக்கலைன்னா இந்த மாதிரியான ஆபத்துகள் வரும் அப்படின்ற மாதிரியான அந்த எதிர்காலத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள், வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க வேலையில நிறைய மாற்றங்களும் வேலையில ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல புதிதாக ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அதாவது அங்க சொந்தமா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய சொந்த இடத்துல போடுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த பலன்களை எல்லாம் கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துலன்னு சில பலன்கள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 25 வயது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ராகு திசையும், அதற்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு குரு திசை, சனி திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு நடந்துட்டு இருக்கும். இந்த குரு தசை, சனி தசை அப்படின்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைம், ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்டா உட்கார்றதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மிருகஷீரிட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கம்பல்சரியா நீங்க சனி திசையில இருப்பீங்க, இந்த குரு திசை சனி திசையில இருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நிரந்தரமற்ற ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் நாங்க எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்க நினைக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதாம இருக்கு, இல்ல உங்களுக்கு குழந்தைகளுடைய பேரை நியூமராலஜி படி மாத்தி வைக்கணும், உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.